ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் குருவின் பெயர்ச்சியில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தையே குரு பார்க்கிறார். அதுவும் அவரே நட்சத்திர நாதனும் கூட. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம். தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிலாம் நம்ம பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா ஜென்மத்துக்குள்ளே ராகு இருக்கார், 2ல் சனி இருக்காருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது இந்த குருவின் பயிற்சி சூப்பர்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு சில விஷயங்களில் நன்மை. முதல் அமைப்பாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதேனும் தடைகள் இருக்குது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதேனும் வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்கு, இல்லை பங்காளி சொத்தை தரமாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி செய்யலாம். கொஞ்சம் செலவுகளை இழுக்கும், வம்பு தும்புகளை இழுக்கும், வழக்குகளை இழுக்கும், ஆனாலும் சொத்தை பெற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும், அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், அல்லது தகப்பனாரின் தேக ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரப்பேறு இல்லாத நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக மேன்மைகளை தருகின்ற நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் ஆகாமல் ரொம்ப தாமதமாகிட்டு இருக்குது, கல்யாணம்லாம் ஆகுமானே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். ப்ராசஸ் தாமதப்படும், பிரச்சனையோடு தான் இருக்கும். ஏன்னா 7ல் கேது இருக்குது, அப்படி 2ல் சனி இருக்குது, அப்படி எளிமையாலாம் டக்குன்னு கொஞ்சம் திருமணத்தை கைகூட விட மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி சில பிரச்சனைகளுக்கு பிறகு திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும், தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். பிள்ளைகளோடு சின்னதான கருத்து முரண்பாடுகளில் ஈடுபடுறது மாதிரியான சில அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ பிள்ளைகளுடைய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் குறை சொல்லிக்கிட்டு இல்லாமல் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கிறது நல்லது. இதான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னீங்கன்னா பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை.
ஒரு சிலருக்கு ஹெல்த் தொந்தரவு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் வீரியப்படும். குருவின் பார்வை அதை ஓரளவு கட்டுப்படுத்தலாம், ஆனால் தீக்கலாம் தீர்க்க முடியாது. சரிங்களா? அதனால் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். யாருக்கு ஒருவருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்பாகவும் 1க்கு 2 முறை யோசித்து நிதானித்து வாக்கு கொடுக்கறது மிக மிக நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத வம்பு தும்புகளில் மாட்டிக்கிடுவீங்க. பார்த்து இருந்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அடிக்கடி இந்த லவ்வில் பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? லவ் சக்ஸஸ் ஆயிரும், பேசிடுவீங்க, ஓகே ஆயிரும், எல்லாம் ஓகே. ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையின்மை மாதிரி அடிக்கடி இந்த மன வாழ்க்கையில் பிரச்சனை வர மாதிரி லவ்வில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சின்ன சின்ன ஏமாற்றங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆக நட்பு வட்டாரங்கள் சார்ந்து கொஞ்சம் கவனமான அமைப்புகளில் நீங்கள் இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். பெரிதாக ஏற்றம்னு சொல்கிற அளவில் இல்லை, கவனம் தேவை. அதே போல் இந்த காலகட்டம் குலதெய்வத்தை இறுக பிடிச்சிக்கிடுங்க. குலதெய்வ அருளால் பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காமல் ஓரளவு தற்காத்துக்கிடலாம். பணம் வரும். வர்ற பணத்தை வச்சு கொஞ்சம் சேமிச்சிடுறது நல்லது. கடனை ஏற்படுத்தி தொழில் பண்ணுறது, தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது தயவு செஞ்சு வேண்டாம் நண்பர்களே. உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிடுங்க. ஒரு வேளை ஜாதகமும் சரியில்லைன்னா பொருளாதார ரீதியாக அகலக்கால் தொழிலில் வைக்காதீங்க. இந்த காலகட்டம் ஏற்றம் இல்லை, கவனம் தேவை. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 10%, அதிகபட்சமே 10% தான், 5லேருந்து 10%. அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது, இப்போ நம்ம வாய்கிழியே என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார், என்ன தசாபுக்தி போகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சார்ட், உங்கள் சுயஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர். யாருக்கேனும் உங்கள் சுயஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள். சரிங்களா? அதை மனதில் வச்சுக்கணும். ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.